Hi friends, welcome to UTM. UTM வந்து நான் உங்கள் வெங்கட். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது அறத்துப்பால் இல்லறவியல்ல வரக்கூடிய கல்லாமை அதிகாரத்தை பத்தி தான். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8th ஸ்டாண்டர்ட் புதிய புத்தகத்துல வருது. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா திருக்குறள் அறிவோம் சீரீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா TNPSC சிலபஸ்ல கொடுத்திருக்கக்கூடிய 20 அதிகாரங்கள் புதுசாக கொடுத்துருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல இருக்கக்கூடிய 20 அதிகாரங்களும் ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 12 அதிகாரங்கள் முழுமையா முடிச்சிருக்கோம். இந்த 12 அதிகாரங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் வகுப்புலையும் 7ஆம் வகுப்புலையும் வரக்கூடியது. அது போக வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்புலையும் 2 அதிகாரங்கள் முழுமையா முடிச்சிருக்கோம். இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா திருக்குறள் அறிவோம் அப்படின்ற பிளேலிஸ்ட்ல ஆட் பண்ணி அந்த பிளேலிஸ்டோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இது வரைக்கும் பார்க்காதவங்க பாருங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த அதிகாரங்கள் அனைத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குறளுக்கும் குறளுக்கான விளக்கம், சொற்பொருள், அணியிலக்கணம், தொடையற்பம் இது எல்லாமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி கேட்கக்கூடிய கேள்விகள் இது எல்லாமே முக்கியமா இருக்கு. அப்ப ஒரு குறள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா எந்த ஒரு திருக்குறள் சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்டாலும் நம்மளால எளிமையா பதிலளித்து அதோட முழு மதிப்பையும் நம்மளால எடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஆங்கிள் தான் வந்து இந்த சீரீஸ் நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ கல்லாமை, அதாவது கல்வி அறிவில்லாதவர்களை பத்தி வந்து பாத்தீங்கன்னா மிக கடுமையாக குறை கூறியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா திருவள்ளுவர் மட்டும்தான். மற்ற எல்லாருமே கல்லாமையை பத்தி குறை கூறியிருக்காங்க. கல்வி அறிவு இல்லாதவர்களை சாடி இருக்கிறார்கள், குறை கூறியிருக்கிறார்கள். பட் அதை அவங்க எல்லாத்தையும் விட ஜாஸ்தியா குறை கூறினது யாரு, கடுமையா வந்து அவங்கள வந்து பேசினது யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா வள்ளுவர் மட்டும்தான். ஓகேவா? இது வந்து எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அக்கறையின் வெளிப்பாடா நம்ம எடுத்துக்கலாம். எப்பயுமே பெரியவங்க நம்ம சொல்றதை கேட்கல, ஒரு நல்லது சொல்றோம் அதை அவங்க பசங்க வந்து கேட்கல அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. டேய் நீ இது கேள்றா, நீ செஞ்சீங்கன்னா தானே உருப்பிடுவ விளங்குவ அப்படின்ற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ஒரு இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 10 குறளுமே நமக்கு வந்து ஒரு சாட்டையில் அடிச்ச மாதிரி தான் வள்ளுவர் நம்ம கொடுத்துருப்பார். ஏன்னா கல்வியினோட உங்களுக்கு முக்கியத்துவத்தை உங்களுக்கு உணர்த்தணும் அப்படின்னா நீ கல்வி அறிவில்லாதவர்களை எந்த அளவுக்கு வசைபாடுனா, எந்த அளவுக்கு அவங்கள குறை கூறுனா நம்ம படிக்கணும், ஐயோ இல்லைன்னா நம்மளும் அந்த மாதிரி ஆயிரும் அப்படின்ற எண்ணம் வருமோ அந்த அளவுக்கு நம்மளை வந்து திட்டியிருப்பார். படிக்காதவங்களை, கல்வி அறிவு இல்லாதவர்களை அந்த அளவுக்கு திட்டியிருப்பாரு இந்த 10 குறட்கள்லையும். ஓகேங்களா? முதல் குறள் பாருங்க. அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொள்ளல். அதாவது நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக் கொள்ளாமலேயே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும். அதாவது நம்ம தாயக்கட்டை விளையாடுவோம் இல்லைங்களா? தாயக்கட்டை வந்து பாத்தீங்கன்னா நம்ம முதல்ல கட்டம் தான் போடணும். ஓகேங்களா? தாயக்கட்டை யார் விளையாடினாலும் முதல்ல அந்த கட்டத்தை போட்டுக்குவோம், அதுக்கப்புறம் தான் விளையாடுவோம். ஏன்? அப்பதான் நமக்கு அந்த கல் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த டை சுட்டும் போது என்ன நம்பர் வருதோ அதன் பிரகாரம் வந்து அந்த கற்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம இடமாற்றி கொண்டு போக முடியும். ஓகேங்களா? அப்ப அதுதான் ஒரு பேஸ். அந்த பேஸை போட்டுக்காம தாயக்கட்டை விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா விளையாட முடியாது. சொக்கட்டான் விளையாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா விளையாட முடியாது. அது போலதான் நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் ஒரு ஒரு கல்வி அறிவு மிகுந்தவர்கள், ஒரு சான்றோர்கள் சபையில நம்ம போய் பேசுறோம் அப்படின்னா நமக்கு பேசுறதுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். விஷயம் தெரிஞ்சிருந்தாதான் அங்க போய் நம்மளால பேச முடியும். ஓகேவா? நான் வந்து எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லை, ஒரு நாலேஜ் இல்லாத பர்சன் அப்படின்னா அங்க போய் நான் வந்து நுனிப்புள் மேய முடியாது. ஏன்னா அது வந்து முட்டாள்களின் சபை கிடையாது, கற்றறிந்த சான்றோர்களின் சபை. அப்படிங்கும் போது அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அறிவு மிக்கவர்களா, அறிவுடையவர்களா இருப்பாங்க. அங்க போய் வந்து சும்மா வாயில வரத வந்து உழட்டிட்டு நுனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வர முடியாது. அப்ப நீ அந்த இடத்துல போய் பேசணும்னா என்ன பண்ணணும்? ஒரு கற்றறிந்த சபையில் நீ நின்று பேசணும் அப்படின்னா உனக்கு கல்வி அறிவு முக்கியம். ஓகேங்களா? கல்வி அறிவு இல்லாம நீ போய் சும்மா நின்னா நான் போய் நின்ன பேசினேன் அப்படின்லாம் பேசிட்டு வந்துட முடியாது. அப்படி பேசுறது எதை போன்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டம் போட்டு கொள்ளாமலேயே தாயக்கட்டை விளையாடுற மாதிரி யூஸ் இல்லை. ஓகேங்களா? அது வந்து ஒரு தறிகட்டு போற மாதிரி இருக்கும். ஒரு அலைண்டா இப்படிதான் நம்ம பேசணும் அப்படின்றது இருக்காது. எதை வேணா வந்து தான் தோன்றித்தனமா நம்ம அந்த இடத்துல என்னென்ன வார்த்தைகள் வாயில வருதோ அது எல்லாமே பேசிட்டு வந்துருவோம். அப்படியா நம்ம பேசணும்? ஒரு சபையில பேசணும் அப்படின்னா அப்படியே பேசணும்? இப்படிதான் பேசணும்ன்ற ஒரு வழிமுறை இருக்கு. இப்படித்தான் ஒரு நற்கருத்துக்களை வந்து மற்றவங்க கிட்ட பகிரணும்ன்ற விஷயம் இருக்கு. ஸோ அதெல்லாம் யாருக்கு தெரியும்? கற்றறிந்த சான்றவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு தெரியும். கல்லாதவர்களுக்கு அது தெரியாது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்கிறார். அரங்கின்றி அப்படின்னா
அரங்கு இன்றி பிரிச்சு படிக்கணும். அரங்கு இன்றி. அரங்கு அப்படின்னா சதுக்கம். சதுக்கம்னா என்ன? கட்டம். ஓகேங்களா? சதுக்கம். சதுக்கம் போட்டுக்காம சதுக்கம் என்று வட்டாடி. வட்டு கூட்டல் ஆடி. இதுல வட்டு அப்படின்றத எதை மீன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சொக்கட்டான இந்த டைஸ் வரும் இல்லைங்களா, தாயக்கட்டை, அதை வந்து மீன் பண்றாங்க. ஓகேங்களா? சோ தாயக்கட்டம், அதாவது அந்த சொக்கட்டான் விளையாடி. ஆடினா விளையாடி. ஓகேங்களா? விளையாடுறது எது போல? அத்தன்மையதை அற்று அப்படின்னா அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது கட்டம் போட்டுக்காம தாயக்கட்டை விளையாடுறதுன்றது எது போல? அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். அதாவது நிரம்பிய நூலின்றி அப்படின்னா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல். நிரம்பிய அறிவாற்றல், நூல் படிக்கும் போதுதான் நமக்கு அறிவு வளரும். ஓகேங்களா? நூலின்றி அப்படின்னா நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் கோட்டிக்கொழல். கோட்டிக்கொழல் அப்படின்னா அவையில் பேசுதல். அவையில் வந்து நம்ம ஒன்றை பேசுதல். அவையில் ஒன்றை பேசுதல். கோட்டி அப்படின்னா அவையில். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்பேரிசன் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக்கொழல். நிறைந்த அறிவாற்றல் இல்லாமல் அவையில் பேசுவது ஆடுவதற்கான கட்டம் போட்டுக்கொள்ளாமலேயே சொக்கட்டான் விளையாடுவதை போன்றதாகும். அப்படிங்கும்போது அந்த ஓமைய சொல்லியிருக்காங்க இங்க. அப்ப இது என்ன அணி? ஓமை அணி. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாமா? ஸோ தொடைகற்பங்கள் நம்ம ஆரம்பத்தில் ஒரு 8-9 அதிகாரங்களுக்கு நம்ம முழுமையா உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒவ்வொரு குறளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம மோனை, எதுகை, ஏய்பு எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதற்கான டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த எழுத்தும் பொறிஞ்சு வந்துச்சுன்னா என்ன மாதிரி எதுகை, எந்த மாதிரி மோனை, எந்த மாதிரி ஏய்பு அப்படின்றதையும் உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே நீங்கள் இந்த குறள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரி எதுகை, எந்த மாதிரி மோனை, எந்த மாதிரி ஏய்பு அப்படின்ட்டு. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அந்த இது கொடுத்துருக்கேன், பாருங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா யாப்பிலக்கணத்தோட வீடியோ லிங்கையும் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க. யாப்பிலக்கணத்தில் இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக எடுத்திருப்போம். ஓகேங்களா? தொடைவிருப்பங்கள் பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக மேடம் உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ அதை பாருங்க. உங்களுக்கு இந்த தொடைவிருப்பங்கள் பற்றின சந்தேகங்கள் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். கல்லாதான் சொல் காமுறுதல் முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. அதாவது கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புவது எதை போன்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்பகம் இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினர் போன்றது. அதாவது ஒரு பெண் வயதுக்குரிய அந்த பரிணாம வளர்ச்சி இருக்கு இல்லைங்களா, அந்த பரிணாம வளர்ச்சியை அடைவதற்கு முன்னாகவே அந்த சிறு வயதில் இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டதாகவும், அந்த பரிணாம வளர்ச்சியின் பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வயதில் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஆசைகள் பற்றின சிந்தனைகள் வரக்கூடியது எதை போலதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கல்லாதவன் ஒன்றை ஒரு கற்றவர் அவையில் சொல்ல விரும்புதலை போன்றது. சரிங்களா? கற்றவரின் அவையில் கல்லாதவன் ஒன்றை சொல்ல விரும்புதல் மார்பகம் இரண்டும் இல்லாதவள் பெண் தன்மையை விரும்பினார் போன்றது அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்லியிருக்கார். ஓகேங்களா? சொற்பொருள் பாருங்க. கல்லாதான் அப்படின்னா படிக்காதவன், நமக்கு தெரியும். சொல் காமுறுதல். காமுறுதல் அப்படின்றது விரும்புதல். ஓகேங்களா? காமுறுதல்னா விரும்புதல். ஸோ படிக்காத ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சான்றோர்கள் நிறைந்த சபையில் பேச ஆசைப்படுவது எதை போன்றது? ஒரு என்ன சொல்றது, அறிவிலித்தனமானது. ஓகேங்களா? அதுபோலதான் வந்து பாத்தீங்கன்னா முளையிரண்டும் இல்லாதால் பெண் காமுற்றற்று. ஓகேங்களா? அந்த வளர்ச்சி இல்லாத பெண். ஓகேங்களா? அந்த வளர்ச்சி இல்லாத பெண் பாத்தீங்கன்னா அந்த பரிணாம வளர்ச்சியை நினைக்கிற மாதிரி, அந்த பரிணாம வளர்ச்சிக்கு ஆசைப்படுற மாதிரி. ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். கல்லாதவரும் நனிநல்லர் கற்றார் முன் சொல்லாதிருக்க பெறின். அதாவது
இது நக்கலா சொல்லியிருக்காரு வள்ளுவர். கற்றவர்களின் முன்னிலையில் எதுவும் பேசாமல் இருக்க கற்றிருந்தால் கல்வி கற்காதவர்கள் கூட நல்லவர்களாகவே கருதப்படுவார்கள். புரியுதுங்களா? அதாவது கற்றவர்களின் முன்னிலையில் கல்லாதவர்கள் எதுவும் பேசாம இருந்தாங்கனாவே எதுவும் பேசாம இருந்தாங்கனாவே அந்த கல்லாதவர்களுக்கு கூட அவர்கள் நல்லவர்கள் அப்படின்ற பேர் கிடைக்குமாமா. ஏன்னா பேசினா அப்படின்னா நம்மளுடைய வண்டவாளம் தண்டவாளம் ஏறிடும். ஏன்னா உனக்கு கல்வி அறிவு கிடையாது. அப்படி இருக்கும்போது நீ அந்த மாதிரி சபையில பேசாம இருந்தீங்கன்னாவே உனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். நீ சபை ஏறி பேசினா அப்படின்னா சட்டியில இருக்கிறதான அகப்பயில் வரும் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒரு சபையில பேசுறோம் அப்படின்னா நமக்கு அதுக்கு உண்டான நாலேஜ் இருக்கணும், அப்போதான் பேச முடியும். அப்போ நம்ம பேசாம அந்த சபையில ஒரு ஆளாக நம்ம உட்காந்துட்டு இருந்தோம்னா கூட நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நமக்கு தெரியாதுன்ற விஷயம் மற்றவங்களுக்கு தெரியாமையே போயிடும். அவருக்கு தெரியாது அப்படின்றது யாருக்கும் தெரியாமையே போயிடும். நமக்கு தெரியுமா தெரியாதான்றது எங்க தெரியும்? அந்த சபையேறி நம்ம பேசும்போது தான் தெரியும். கல்வி அறிவு பெற்றவர்கள் அறிவுடைய சான்றோர்கள் அந்த சபையில ஏறி பேசினாங்க அப்படின்னா அப்ப அது அந்த கருத்துக்கள் பலரால் வரவேற்கப்படும். ஓகேங்களா? கல்வி அறிவு இல்லாதவன் அந்த சபையில் ஏறினா என்ன ஆகும்? அப்ப அவனுக்கு ஒரு அறிவும் கிடையாது. அவன் கல்வி அறிவு இல்லாதவன்றது அந்த சான்றோர் அவையில வெட்ட வெளிச்சம் ஆயிரும். அப்போ உன் பேரு கெட்டு போயிடும். அதுக்கு நீ அமைதியா இருந்தீங்கன்னா கூட உனக்கு அந்த நல்ல பேராவது கிடைக்கும் அப்படின்ட்டு என்ன சொல்றது, ஒரு நக்கலா சொல்றாரு. அதற்காக அந்த சபையில பேசாம நம்ம இருந்துட முடியுமா? சபையில பேசணும். சபையில பேசணும்னா நம்ம எதை டெவலப் பண்ணணும்? கல்வி அறிவை பெறணும். ஓகேங்களா? அப்ப பேசக்கூடாதுன்றதுக்காக அந்த சபையில ஓரமா உட்காந்துக்கிட்டு ஆடியன்ஸா கை தட்டிட்டு மட்டுமே இருக்கக்கூடாது. அவர் சொல்றதே இது இன்சிஸ்ட் பண்றதே எதுக்காக? அப்படி உட்கார்றது அசிங்கம், கேவலம். அப்ப என்ன பண்ணணும்? நீ கல்வி அறிவை பெறணும். ஓகேங்களா? கல்வி அறிவை பெறாமல் அந்த சபையில் ஏறி பேசுவதுன்றது அனைவராலும் பாத்தீங்கன்னா எள்ளி நகைப்பதற்குரியது அப்படின்றார். இது சொற்பொருள் பாருங்க. நனி நல்லர், கல்லாதவரும் கற்றார்முன் சொல்லாது இருக்க பெறின். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். நனி நல்லர் அப்படின்னா மிக நல்லவர் அப்படின்ற பேர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த பேர் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வேணும். ஆனா எப்படி அது வேணும்? நம்ம கல்வி அறிவை பெற்று அந்த பெயரை எடுக்க வேண்டும். ஓகேங்களா? ஸோ நமக்கு தெரியாதுன்றதை மறைக்கிறதுக்காகவே சைலண்டா உட்காந்துட்டு இருக்கிறதுல எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அடுத்த குறள் பாருங்க. கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். அதாவது கல்வி கற்காதவனுக்கு, அதாவது படிச்சவனுக்கு மட்டும்தான் அறிவு இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. படிக்காதவனுக்கும் அறிவு இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இயற்கையாவே அந்த அறிவு இருக்கும். ஓகேங்களா? படிச்சவன் மட்டும்தான் அறிவாளி புத்திசாலி அப்படின்னு கிடையாது. படிக்காதவர்களிடமும் பாத்தீங்கன்னா இயற்கையாகவே அறிவு மிகுந்திருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் என்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாரு. நீ அறிவாளிதான்ப்பா, நீ படிக்கல, ஆனா இயற்கையாவே உனக்கு அறிவு இருக்கு. ஓகேவா? அதனால நீ கல்வியில் சிறந்தோன் அப்படின்ற உனக்கு அந்த பெருமை கல்வி நிறைந்த அறிவுடையவர்களால உனக்கு கொடுக்கப்பட மாட்டாது. ஓகேங்களா? அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. நீ அறிவில் சிறந்தவன் தான், ஆனா கல்வியில் சிறந்தோன்ற பேர் உனக்கு அறிவுடையவர்களால் கற்றோர் இந்த சபையில் ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது. அப்ப இயற்கையாவே அறிவு இருந்துச்சுனாலும் நீ கல்வி அறிவை பெற வேண்டும். கல்வி அறிவை பெற வேண்டும் அப்படின்றதுதான் திரும்ப 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 வள்ளுவர் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருப்பார். அது எந்தெந்த வகையில இன்சிஸ்ட் பண்றாருன்னு பாருங்க. நம்ம சொல்லுவோம், அவனுக்கு டேலண்ட், அவன் சரியான ஸ்கில் இருக்கிற பர்சன்டா, அவனுக்கெல்லாம் படிச்சுதான் வாழ்க்கையில மேல வரணும்ட்டு இல்லை, அவனுக்கு இருக்கிற அறிவுக்கே மேல வந்துடலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இதெல்லாம் இன்றைய காலகட்டத்திலும் இயல்பாக சொல்லக்கூடியது. ஆனா அப்படி இருக்கிறவங்களுக்கும் வள்ளுவர் ஒரு குறளை வச்சிருக்காரு. நீ இயற்கையாகவே அறிவு பெற்றிருந்தாலும் பரவாயில்ல, ஓகேங்களா, கல்வி அறிவை பெற வேண்டும். அப்படி இல்லை அப்படின்னா உன்னை கல்வியில் சிறந்தவன் என்று அறிவுடையவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். சொற்பொருள் பாருங்க. கல்லாதான் கல்வி பெறாதவன். ஒட்பம் அப்படின்னா இயற்கையான அறிவு. ஓகேங்களா? இயற்கையான அறிவுனா உனக்கு பிறப்பிலேயே
இருக்கக்கூடிய அறிவு. கழிய நன்றாயினும் மிக நல்லது என்றாலும் கொள்ளார் அறிவுடையார் அப்படின்னா அறிவுடையவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஓகேங்களா, அடுத்த குறள் பார்க்கலாமா? கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். கல்லா ஒருவன் தகைமை தலைப்பெய்து சொல்லாட சோர்வுபடும். அதாவது கல்வி அறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் அப்படின்றது. நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன். ஓகேங்களா, ஒரு சில மேதாவிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாலேஜும் இருக்காது, மண்டையில ஒன்றும் இருக்காது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மேதைகளை போல வந்து காட்டிப்பாங்க. அவ்வளவு ஆக்டிங். ஓகேங்களா, அதாவது வெளி உலகத்துக்கு தன்னை அறிவாளி போன்றும் ஓகேங்களா ரொம்ப மேதாவி போனும் காட்டிக்குவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா முட்டாள்கள் சபைகள் செல்லும். அங்கே சுற்றி இருக்கிறவனுக்கு ஒன்றுமே ஒருத்தனுக்கும் ஒன்றும் தெரியாது அப்படின்னா அங்கே நீ என்ன வேணா உருட்டலாம். ஓகேங்களா, என்ன வேணா உருட்டு. ஏன்னா அங்கே இருக்கிறவர்கள் அனைவருமே வந்து முட்டாள்கள். நீ உருட்டுறத எல்லாமே ஏற்றுக்குவான். ஆனால் கற்றறிந்த ஆன்றோர்கள் நிறைந்த சபையில் நீ போய் இந்த உருட்டெல்லாம் உருட்டினா தூணு துப்பிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ பேசுறதெல்லாம் உருட்டா இல்லை உண்மையான விஷயங்கள் நல்ல கருத்துக்களெல்லாம் சொல்றியா, அந்த அளவுக்கு உனக்கு நுண் அறிவு இருக்கா, தெளிந்த அறிவை நீ பெற்றிருக்கிறாயா, கல்வியின் மூலம் அந்த அறிவை நீ பெற்றிருக்கிறாயா இல்லையா அப்படின்றது கற்றிருந்த சான்றோர்களுக்கு நல்லாவே தெரியும். அங்க போய் உன்னால எந்த உருட்டையும் உருட்ட முடியாது. அதுதான் அப்படி நீ உருட்டினா உன்னுடைய போலி வேஷம் வந்து கலைஞ்சு போயிடும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். கல்லா ஒருவன் கல்வி அறிவில்லாத ஒருவன் தகைமைனா என்ன? மதிப்பு. கல்லாத ஒருவனின் மதிப்பு தலைப்பெய்து அப்படின்னா கற்றவர் முன் எதிர்பட்டு. தலைப்பெய்து அப்படின்னா கற்றவர் முன் எதிர்பட்டு சொல்லாட சோர்வுபடும். நம்ம உரையாடணும்னா சொல்லாட அப்படின்னா உரையாடினால், சோர்வுபடும் அப்படின்னா திண்ணமாக கெட்டு போயிடும். நம்மளுடைய மதிப்பு கன்ஃபார்ம் கெட்டு போயிடும். ஏன்னா உனக்கு அந்த நாலேஜே கிடையாது. அது வந்து படித்தவங்க முன்னால் போய், அதாவது அறிவுடைய சான்றோர்கள் முன்னாடி நம்ம போய் பேசும்போது நமக்கு என்ன தெரியும் தெரியாதுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ உன்னுடைய மதிப்பு கேரண்டி கெட்டு போயிடும் அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். அடுத்த குறள் பாருங்க. உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர். எல்லாம் ரொம்ப மோசமா சொல்லிட்டார். கல்வி அறிவு இல்லாதவர்களை ரொம்பவே மோசமா இந்த குறளை சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கல்லாதவர்களை கலர் நிறத்திற்கு ஒப்பிடுவதே பொருத்தமானது. ஓகேங்களா, காரணம் அவர்கள் வெறும் நடைப்பிணங்களாகவே கருதப்படுவார்கள். உளரென்னும் அப்படின்னா உசுறு தான் இருக்கு, மற்றபடி ஒன்றும் கிடையாது. அப்ப உசுறு இருக்கு மற்றபடி ஒன்றும் கிடையாதுன்றதை நம்ம என்ன சொல்லுவோம்? நடைப்பிணம் தான் சொல்லுவோம். ஓகேங்களா, அப்ப உசுறு இருக்கு ஆனா ஒரு பிரயோஜனமும் இல்லை, நடைப்பிணத்தால் ஒரு பயனும் கிடையாது. ஓகேங்களா, அவர்கள் வந்து எப்படி கருதப்படுவார்? உலர் என்னும் மாத்திரையர் அல்லால் அப்படின்னா உசுருக்கிற அளவுக்கு தான் வந்து உசுறு இருக்கு ஆனா வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் வந்து அவர் வந்து யார குறிப்பிடாருன்னு பார்த்தீங்கன்னா பயவா கலரணையர் கல்லாதவர். அது மாதிரிதான் வந்து பார்த்தீங்கன்னா கல்லாதவர்கள் கலர் நிலத்துக்கு ஒப்பானவர்கள். அவர்களால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சொற்பொருள் பாருங்க. உலர் அப்படின்னா இருக்கின்றனர். உலர் என்னும் உலர் அப்படின்னா இருக்கின்றனர். என்னும் அப்படின்னா என்கின்ற.
என்கின்ற மாத்திரையர் அளவு. அல்லால் அப்படின்னா அன்றி. ஓகேங்களா? இருக்கின்றனர் என்கிற அளவு மட்டும்தான் இருக்கு, மற்றபடி எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படின்னு சொல்லுவோம்? நடைப்பிணங்கள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பயவா கலரணையர் கல்லாதவர், அவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாது, இவங்களால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நடைப்பிணத்தால் ஒரு யூஸும் கிடையாது. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பயவா கலரணையர் கல்லாதவர். ஓகேங்களா? பயவா கலரணையர் அப்படின்னா பயன்படாத கலர் நிலம். அங்க போட்டோம்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அது போலதான் வந்து கல்லாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த குறள் பாருங்க. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று. நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று. அதாவது அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்த தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள். ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, நம்ம இந்த டாக்டர் படம் பார்த்துருப்பீங்க, சிவகார்த்திகேயன் நடிச்ச டாக்டர் படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு சீன் ஒன்று வரும், பிரியங்கா மோகன் வந்து பொண்ணு பார்க்க போவாங்க. அப்போ சிவகார்த்திகேயன் அம்மா சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு காமெடி சீன் தான், அழகா இருந்தா அறிவு இருக்காது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அழகா இருந்தா அறிவு இருக்காது அப்படின்ட்டு. அது மாதிரி தான் வந்து வள்ளுவரும் இங்க சொல்லியிருக்காரு. அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்த தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள். அழகா இருக்கு, அப்ப பொம்மை ஜஸ்ட் டால், ஓகேங்களா, வச்சு விளையாடலாம், பட் அதனால ஒரு யூஸும் கிடையாது. அழகா இருக்காங்கன்ற காரணத்துக்காகவே அவர்கள் அறிவுடையவர்கள் அப்படின்றது கிடையாது. அப்படி அழகா இருந்து அவர்களுக்கு அறிவில்லை என்றால், ஆழ்ந்த நுண் அறிவு இல்லை என்றால் அவர்கள் அழகா இருக்கிறார்கள். அவர்கள் அதனால வந்து பாத்தீங்கன்னா மண் பொம்மையை போன்றவர்கள், அழகா இருக்கிற பொம்மை மாதிரிதான் அவங்க. ஓகேங்களா? அவர்களை வந்து ஒரு மனிதர்களாக நம்ம கருத தேவையில்லை அப்படின்ட்டு சொல்றார் வள்ளுவர். நுண்மான் நுழைபுலம். நுண்மான் அப்படின்னா நுட்பமான, நுண் அப்படின்னா நுட்பமான, மான் அப்படின்னா பெருமைக்குரியது, மான்னா மாட்சிமை, ஓகேங்களா, பெருமைக்குரிய. நுழைபுலம் ஆராய்ந்து பார்க்கும் அறிவு. நுழைபுலம் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்கும் அறிவு. அறிவு இல்லான் அப்படின்னா இல்லாதவன், நுட்பமான பெருமைக்குரிய ஆராய்ந்து பார்க்கும் அறிவு இல்லாதவன். எழில் நலம். எழில் நலம்னா தோற்றப்பொழிவு, அழகு, தோற்றப்பொழிவு. எழில் நலம்னா அழகு, தோற்றப்பொழிவு. மண்மான் அப்படின்னா, மண் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், மண்ணால் செய்யப்பட்ட புனைப்பாவை அப்படின்னா என்ன? புனைப்பாவைனா அலங்காரம் செய்த, புனை அப்படின்னா அலங்காரம் செய்த, பாவை அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பாவைனா என்ன? பெண். ஓகேங்களா? பாவை அப்படின்னா பதுமை, பொம்மை. ஓகேங்களா? இங்க பொம்மைன்னு தான் அதை எடுத்திருக்காங்க, அலங்காரம் செய்த பொம்மை போன்றது தான். மண்மான் அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட, மண்ணால் அலங்காரம் செய்யப்பட்ட பொம்மை போன்றது, அற்று போன்றது. ஓகேங்களா? அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்த தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள். அப்ப இந்த குறள்ல பயின்று வந்திருக்க அணி என்ன? ஓமை அணி. அற்றுன்ற ஓமொருப்பு வந்திருக்கு, அப்ப இது என்ன அணி? ஓமை அணி. கம்பேரிசன் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? நுட்பமாகிய, அதாவது நுட்பமான ஆராய்ந்து அறியக்கூடிய அறிவில்லாதவர்கள் யாரை போன்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகா இருந்தாலும் அவர்கள் பொம்மையை போன்றவர்கள் அப்படின்ட்டு
ஒரு ஓமையை எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப அற்றுன்ற ஓம உருவு இங்க வெளிப்படையா வந்திருக்கு. அப்ப இது ஓமையணி. அடுத்த குறள் பாருங்க. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு. அதாவது கல்லாதவரிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கற்றறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வதாகும். ஓகேங்களா? ஸோ கல்வியறிவு இல்லாதவன்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பொன்பொருள் இருக்கு, ரொம்ப செல்வந்தனா இருக்கான் அப்படின்னா கூட கற்றறிந்தவர்கள் ஒரு வறுமை நிலையில இருக்காங்க அப்படின்னா அவர்கள் வறுமை நிலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு துன்பம் இருக்கு. ஓகேங்களா? அந்த துன்பத்தை விட மிக கொடுமையான துன்பம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வம் வைத்திருக்கக்கூடிய கல்வி அறிவு இல்லாதவர்கள், கல்லாதவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செல்வம் தான் வந்து இதை விட இவங்க வந்து அந்த வறுமையில படக்கூடிய கஷ்டத்தை விட ஜாஸ்தி யார் போடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கல்வி அறிவு இல்லாம செல்வத்தை மட்டும் வைத்திருக்கக்கூடியவர்கள் அந்த கொடுமையை விட அதிகமான துன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா சத்யராஜ் அவர் நடிச்ச வந்து குங்கும பொட்டு கவுண்டர்ன்ட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சத்யராஜ், அதாவது ஃப்ளாஷ்பேக்கில் வரும். ஓகேங்களா? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு ஜமீன்தார் மாதிரி இருப்பார். ஓகேங்களா? ஒரு செல்வ பரம்பரை மாதிரி இருப்பார். அவ்வளவு மக்களுக்கு வந்து நல்லது செய்வார். ஆனால் படிச்சிருக்க மாட்டார். தான் பையன் வந்து படிக்கணும்னு ஆசைப்படும் போது நம்ம கிட்ட சொத்து இருக்கு, படிச்சவங்கலாம் வந்து நம்ம கிட்ட தான் வேலை செய்வாங்க, அப்ப நமக்கு வந்து நம்ம கையில பணம் காசு இருக்குது, அதுவே போதும், நம்ம வந்து பண்ணையம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ படிச்சவனே நம்ம கிட்ட தான் வந்து வேலைக்கு வருவான். அப்படி இருக்கும்போது காசு தான் முக்கியம், இங்க படிப்பு முக்கியம் கிடையாது. ஏன்னா படிச்சவன் நம்ம கிட்ட தான் வரான். அப்ப காசு முக்கியம். காசு இருந்தா எத்தனை படிச்சவனை வேணா நம்மளால வேலைக்கு வச்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கும் எஜுகேட் பண்ணுவார், அவருடைய பையனுக்கும். ஆனா அவர் கல்வி அறிவு பெற்றிராத சூழ்நிலையில என்ன பண்ணுவாங்க, அவங்க சுத்தி இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா அவரை ஏமாத்தி அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பத்திரம் பதிஞ்சு வந்து கை நாட்டு தான் ஏன்னா படிக்க தெரியாது இல்லையா, என்ன எழுதிருக்கேனே தெரியாது, கை நாட்டு வச்சு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க. அப்பதான் வந்து அவருக்கு அது புரியும். ஓகேங்களா? நடுத்தெருவில் வந்து நிற்பார். அவருடைய சொத்து அவ்வளவு சொத்தையும் இழந்து நடுத்தெருவில் வந்து நிற்பாரு. அப்பதான் அந்த பையனுக்கு சொல்லுவாரு, தம்பி நீ படி. ஓகேவா? படிக்கிறது ரொம்பவே, ஏன்னா பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து புத்தி வரும். ஓகேங்களா? படுவதற்கு முன்னால் யாருக்கும் புத்தி வருவதில்லை, பட்டதுக்கு அப்புறம் தான் புத்தி வரும். அந்த மாதிரி தான் புத்தி வந்து பையனுக்கு சொல்லுவாரு, படிக்கிறது ரொம்பவே முக்கியம். எப்ப அந்த கல்வி அறிவு இல்லாதவன் தன் செல்வங்களை இழந்த பிறகு, அப்ப அவன்கிட்ட அவ்வளவு சொத்து இருந்து என்னாச்சு, அவன் வறுமையில் தான் வாடுகிறான். எப்படி வறுமையில வாடுறான்? அந்த சொத்தை அவனால பாதுகாக்க முடியல, பாதுகாக்கக்கூடிய கல்வி அறிவு அவன் பெறவில்லை. ஓகேங்களா? அப்படி ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அது எந்த மாதிரி கஷ்டமா இருக்கும்? கற்றறிந்த நல்லவரிடம் இருக்கக்கூடிய வறுமையை விட கூடியது அதுதான். ஓகேங்களா? அடுத்த குறள் பார்க்கலாம். நல்லார்கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார்கண் பட்ட திரு. திரு அப்படின்னா செல்வம், திரு அப்படின்னா செல்வம், இன்னாதே துன்பம். அடுத்த குறள் பாருங்க. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தலர் பாடு. அப்படின்னா கல்லாதவர் உயர்ந்த குடியில் பிறந்தவராக இருப்பினும் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தும் கல்வி கற்றவரை போன்ற பெருமை இல்லாதவரே. நீ பிறப்பால வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த குடின்னு நீ சொல்லிக்கலாம். ஓகேங்களா? பிறப்பால் நான் உயர்ந்த குடி அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். ஆனா நீ கல்லாதவனா, கல்வி அறிவு பெறாதவனா இருந்தா தாழ்ந்த குடி, நீங்க சொல்லக்கூடிய அந்த தாழ்ந்த குடின்ற இதுல இருந்து பிறந்து கல்வி அறிவு பெற்றிருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு கிடைக்கிற பெருமை உயர்ந்த குடியில் பிறந்து விட்டோம் என்ற காரணத்திற்காகவே உனக்கு கிடைக்காது. ஓகேங்களா? நீ கல்வி அறிவு பெற்றிருக்க வேண்டும். கல்வி அறிவு பெறவில்லை என்றால் அவர் தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தாலும் அவர் கல்வி அறிவு பெற்றிருந்தால் அவர்தான் பெருமைக்குரியவர். உயர்ந்த குடியில் பிறந்ததனால் நீ பெருமைக்குரியவன் கிடையாது அப்படின்னு தான் வள்ளுவர் சொல்றார். அப்ப இங்க என்ன சொல்றாரு? உயர்ந்த குடியில பிறந்தவனாலேயே உனக்கு பெருமை ஒரு நாளும் கிடைக்காது. அப்ப எல்லாரும் என்ன பண்ணணும்? இந்த
நீங்க சொல்ற எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இதுல இருந்தீங்கன்னாலும் சரி, ஓகேங்களா, உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள் தாழ்ந்த குடியில் பிறந்தவர்கள் நீங்க என்ன வேறுபாடு வச்சீங்கன்னாலும் சரி, அங்க முக்கியத்துவம் எது பெறுது? கல்விதான் பெறுது. ஓகேங்களா, நீங்க சொல்ற அந்த தாழ்ந்த குடியில் பிறந்திருந்தவர்களாகவே இருக்கட்டும், அவர்கள் கல்வியால் தங்களை முன்னேற்றி கொள்ள முடியும், அவர்கள் கல்வியால் தங்களை பெருமைப்படுத்தி கொள்ள முடியும். ஓகேங்களா, ஸோ ஒரு பெருமைக்கு உதாரணமா அவங்கள முன்னிறுத்த முடியும். அப்ப அங்க உயர்ந்த குடி தாழ்ந்த குடி எல்லாமே அழிஞ்சிருது. அங்க பிரசித்தி பெறது எது? ரொம்ப முக்கியமா நிக்கிற விஷயம் எது? கல்வி. கல்வியால் நீ பெரியவனா சிறியவனான்றது அங்க மேட்ரு. ஓகேங்களா, பிறப்பால் கிடையாது. மேற்பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தலர் பாடு. பாடு அப்படின்னா என்ன? பெருமை. பாடுன்னா பெருமை. ஓகே, அடுத்த குறள் பார்க்கலாம். ஸோ கடைசி குறள், கல்லாமை அதிகாரத்தின் கடைசி குறள். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். விலங்கோடு மக்கள் அணையர் இளங்குநூல் கற்றாரோடு ஏனையவர். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஒரு வேற்றுமை இருக்கு. ஓகேங்களா, அதே அளவு வேற்றுமை தான் பாத்தீங்கன்னா படிச்சவனுக்கும் படிக்காதவனுக்கும் இடையில இருக்கு அப்படின்ட்டு வள்ளுவர் சொல்றார். ஓகேங்களா, அப்ப என்ன எதற்கு ஒப்பிடுகிறார்? கல்லாதவர்களை எதனுடன் ஒப்பிடுகிறார்? விலங்குகளிடையே ஒப்பிடுகிறார். விலங்குகளுக்கு பாத்தீங்கன்னா எத்தனை அறிவு? 5 அறிவு ஜீவன். அப்ப 6 அறிவு பெற்ற மனிதனை கல்வி அறிவு பெறாதனாலேயே பாத்தீங்கன்னா அவர்களை 5 அறிவு ஜீவனோடு ஒப்பிடுகிறார். 6 அறிவு உனக்கு இருக்குப்பா, ஆனா நீ கல்வி அறிவு பெறல, அப்ப நீ 6 அறிவுடைய மனிதன் கிடையாது, 5 அறிவு பெற்ற விலங்கு அப்படின்ட்டு மனுஷனை விலங்கா சொல்லிடுறாரு. அதற்குண்டான மரியாதை தான் உனக்கு இருக்கும். நீ பார்க்கறதுக்கு மனுஷ மாதிரி இருக்கின்றதுனால உனக்கு மனிதனுக்குரிய மதிப்பு கிடையாது, நீ கல்வி அறிவு பெறாதவன், அதனால் 5 அறிவுடைய விலங்குகளுக்கு ஒப்பானவன் நீ அப்படின்ட்டு ரொம்ப என்ன சொல்றது சாட்டையை சொல்லிட்டார். ஓகேங்களா, மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் என்ன வேற்றுமை இருக்கிறதோ அதே வேற்றுமை தான் பாத்தீங்கன்னா அறிவு நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அக்கறையின் பேர்ல அவர் கொடுத்திருக்கக்கூடியது தான். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். இலங்கு நூல் அப்படின்னா என்ன? இலங்கு நூல்னா அறிவு விளக்கத்துக்கு காரணமான நூல்கள். அறிவு விளக்கத்துக்கு காரணமான நூல்கள். ஓகேங்களா, கற்றாரோடு ஏனையவர். ஏனையவர்னா மற்றவர்கள். ஸோ இதோட பாத்தீங்கன்னா 10 குறளும் முடிஞ்சது. ஓகேங்களா, ஸோ இப்போ புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். பயனில்லாத கலர் நிறத்திற்கு ஒப்பானவர்கள் யாரு? கல்லாதவர்கள். கோடிட்ட இடத்தை நிரப்புக. விலங்கோடு மக்கள் அணையர். விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். ஓகேங்களா, தொடை விருப்பம் பாருங்க, இதுலயே நான் கொடுத்துருக்கேன். இதுதான் அந்த லிங்க். கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த யாப் இணக்கலாம் வீடியோ ஓப்பன் ஆகும், நீங்க பார்த்து தொடை விருப்பம் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதோட பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் முடியுது. இந்த கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அதிகாரத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.